ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான கோலம் டிசைன் எப்படி கோல்டு மெட்டாலிக் பவுடர் வச்சு பெயிண்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கேமல் ஃபேப்ரிக்காவில் இருக்கிற கோல்டு மெட்டாலிக் பவுடர். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கேமலில் இருக்க மீடியம் நம்பர் 2 எடுத்திருக்கேன். இப்போது இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் கார்பன் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அந்த டிசைனிங் பேட்டர்னை வச்சுட்டு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணணும். நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ப்ளவுஸில் அந்த மாதிரிலலாம் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா நெக்லைன் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் இந்த பேட்டர்ன் வர மாதிரி அலைன் பண்ணி வச்சு நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் கார்பனை வச்சு எடுத்தனால நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 00 எடுத்துக்கலாம், இல்லாட்டி நம்பர் 3 எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேலட்டில் கொஞ்சமாக அந்த கோல்டு மெட்டாலிக் பவுடர் போட்டுட்டு ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அந்த கேமல் மீடியம் நம்பர் 2 யூஸ் பண்ணணும். நிறைய கலக்க வேண்டாம். அந்த பவுடரெல்லாம் ஈவனாக அதில் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். அது ஒரு ஷைனிங்காக கோல்டு கலரில் வரும். பவுடரியாக எதுவும் நிற்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ அந்த தின்னான ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அதுக்கு மேலேயே பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணுறப்ப சின்ன சின்ன போர்ஷனாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரஷ்ஷு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காது. கோலம் இருக்கனால நிறைய நமக்கு இன்ட்ரிகேட்டாக பேட்டர்ன் இருக்கனால நம்ம ஃப்ரீயாக அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால் சின்ன சின்ன பார்ட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறப்ப அப்படியே கண்டினியூஸ் பேட்டர்னாக நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த கோலம் புள்ளிலாம் வைக்காமல் அந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் போர்ஷன் பை போர்ஷனாக பெயிண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. கடைசியாக நம்ம அந்த டாட்ஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணிக்கிடலாம். இந்த கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ மீடியம் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பவுடரெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மீடியம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிடணும். எக்ஸஸாக மீடியம் நீங்கள் நிறையா சேர்த்திங்கன்னா அந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது அந்த ஃபேப்ரிக்கில் போய் அப்சார்ப் ஆகிக்கிடும். அது ஒரு ஸ்டெயின் மாதிரி நமக்கு பேட்சியாக தெரியும். அதனால் கரெக்டாக ரெக்வயர்டு அமௌண்ட் ஆஃப் மீடியம் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த டாட்ஸ் எல்லாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். தின் ப்ரஷ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். ப்ராடர் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது பெருசாக பேட்டர்ன் விழுகும். இப்போ ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு நமக்கு எங்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் நம்ம ஸ்டோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். குந்தன் ஸ்டோன், ஏடி ஸ்டோன்ஸ் எதுனாலும் நமக்கு ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த க்ளூ வச்சுட்டு நீங்கள் கையில் ஸ்டோன்ஸ் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ப்ரஷ்ஷில் கொஞ்சோண்டு அந்த க்ளூவை தொட்டுட்டு ஸ்டோனை அப்படியே தொட்டு தொட்டும் நீங்கள் வைக்கலாம். இந்த பேக் சைடு ஆஃப் த ப்ரஷ்ஷில் லைட்டாக க்ளூவை தொட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டோன் மேலே வச்சிங்கன்னா அது ஒட்டிக்கிடும். இந்த மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையில் கூட எடுத்து நம்ம ஸ்டோனை கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக இருந்துச்சுன்னா கையில் கூட எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.